Hi students, welcome to Chem Free tutorial. In this video, we are going to see class 6 science chapter 4 exploring magnets. Magnets அப்படின்னா காந்தங்கள், காந்தம் மற்றும் அதனுடைய பண்புகளை பற்றி தெரிந்து கொள்வோம் அப்படின்ற டாபிக்ல இந்த லெசனை கொடுத்துருக்காங்க. If you want more videos, like, share and subscribe Chem Free tutorial. Subscribe பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ அடிக்கடிக்கு உங்களை வந்து சேரும். Reshma lives in a coastal town of Kerala and is very fond of writing short stories. ரேஷ்மா அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணு வந்து கடற்கரை கேரளா ஒட்டி ஒரு கடற்கரை நகரத்தில் வசிச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு ரொம்ப ஸ்டோரி எழுதுறதுல, ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னா சிறுகதை எழுதுறதுல ரொம்ப ஆர்வம் அதிகம், இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஃபாண்ட் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட். அவர் கிராண்ட்மதர் லவ்ஸ் லிசனிங் டு ஹர் ஸ்டோரிஸ். கிராண்ட்மதர் அப்படின்னா யாருன்னு சொல்லுவோம், நம்மளோட பாட்டி இல்லைன்னா அம்மம்மான்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க அவளோட ஸ்டோரிஸை கேட்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ ரேஷ்மா வாஸ் ரைட்டிங் எ நியூ ஸ்டோரிஸ் டு ஷேர் வித் அ கிராண்ட்மதர் ஆன் அ 60th பர்த்டே. அவங்க கிராண்ட்மதர், அவங்க பாட்டிக்கு வந்து 60வது பிறந்தநாள் வருது. அந்த பிறந்தநாள் பரிசாக ஒரு புது கதையை எழுதணும் அப்படின்னு அவங்க ஒரு புது ஸ்டோரி எழுதிட்டு வராங்க. The story was based on a ship carrying spices from Kerala for trade in the olden days. இந்த ஸ்டோரி எதை பொறுத்தது அப்படின்னா, கேரளாலேருந்து ஸ்பைசஸ் அப்படின்னா மசாலா பொருட்களை ஏற்றி வர ஒரு ஷிப்போட பயணத்தை பொறுத்தது. ஷிப்னா என்னென்னு சொன்னோம், கப்பல்லேருந்து அந்த ஸ்பைசஸ் ஏற்றிட்டு வர அந்த கப்பலோட கதை, அதோட பயணத்தை பொறுத்து இருக்குது. ரேஷ்மா வாஸ் அவேர் தட் இன் தோஸ் டேஸ் த sailors used stars to find directions at night. ஓகே, ரேஷ்மா ஏற்கனவே தெரியும், கப்பலில் பயணிக்கிறவங்க அந்த செயிலர்ஸ்னால் யாருன்னு சொல்லுவோம், மாலுமி. அவங்க அந்த கப்பலோட டைரக்ஷன், இப்போ பஸ்ஸு போகுதுன்னா ரோட்டில் போகும் இல்லையா, ஃப்ளைட்டுனா அதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்குது, அதே மாதிரி கப்பலுக்கும் ஒரு டைரக்ஷன் இருக்குது. அந்த டைரக்ஷனை கண்டுபிடிச்சி தான் அந்த வழியாக தான் அவங்க போவாங்க. அந்த டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஸ்டார்ஸ், நட்சத்திரங்களை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நைட்டில், பெரும்பாலும் நைட்டில் ஷிப்பு ட்ராவல் ஆகும்போது அவங்க நட்சத்திரத்தோட வெளிச்சத்தில் தான் அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. பட் இன் அ ஸ்டோரி எ சிச்சுவேஷன் அரோஸ் வேர் இந்த sailors got caught in a storm. ஆனால் அவளோட ஸ்டோரியில் ஓகே, சுச்சுவேஷன் கொஞ்சம் மோசமாகிடுது. என்ன ஆகிடுதுன்னா, அந்த கப்பல் வந்து எதில் மாட்டிக்குது, ஒரு புயலில் மாட்டிக்குது. ஸ்டாம் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம், புயல். அதே மாதிரி செயிலர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, இந்த கப்பல் வந்து மேலும் கீழே அசையுது இல்லையா, மேலும் கீழே ஆடுது இல்லையா, அப்போ அதில் வந்து மாட்டிக்கிறாங்க. வித் அன் ஓவர்காஸ்ட் ஸ்கை அண்ட் ஸ்டார்ஸ் வேர் நாட் விசிபிள். அதெல்லாம் அவங்களால எதை பார்க்க முடியல, வானம் வந்து ரொம்ப மேகமூட்டமாக இருந்தது, அதில் ஸ்டார்ஸ் இல்லை. ஓகே, அதால் அதோட டைரக்ஷன் கண்டுபிடிக்க முடியல. ரேஷ்மா could not take a story forward as she could not think of a way for sailors to find direction. அதால் அவளால் அந்த ஸ்டோரியோட கதையை என்ன பண்ண முடியும், முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்ல முடியல. ஏன்னா அந்த கப்பல் வந்து எதில் மாட்டிக்குது, புயலில் மாட்டிக்கிறதால. ஷீ சர்ச்டு ஃபார் இன்ஃபர்மேஷன் ஆன் த இன்டர்நெட் அண்ட் ஸ்கூல் லைப்ரரி. உடனே அவள் என்ன பண்ணுறா, இன்டர்நெட், நம்ம கூட இப்போ ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணோன்னா எதை போட இமீடியட்டாக கூகுளுக்கு போவோம் இல்லையா, அப்போ அதே மாதிரி அவள் கூட எதில் பார்க்குறா, இன்டர்நெட்டில் பார்க்குறா, ஸ்கூல் லைப்ரரியில் போயிட்டு ரெஃபர் பண்ணுறா. லைப்ரரினா எதுன்னு சொல்லுவோம், நூலகம். ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒரு லைப்ரரி இருக்கும் இல்லையா, அங்கே போயிட்டு பார்க்குறா. ஷீ லேர்ன் தட் த ட்ராவலர்ஸ் யூஸ்ட் எ டிவைஸ் நோன் அஸ் மேக்னெட்டிக் கேம்பஸ் ஃபார் ஃபைண்டிங் டைரக்ஷன்ஸ். உடனே அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, அந்த லைப்ரரியிலையும் இன்டர்நெட்லேயும் ரெஃபர் பண்ணும்போது இந்த மாதிரி ஆபத்தான சூழ்நிலையில் அந்த செயிலர்ஸ் எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு டிவைஸ்னால் என்னென்னு சொல்லுவோம், சாதனம். எந்த மாதிரி டிவைஸை யூஸ் பண்ணுவாங்கன்னா, மேக்னெட்டிக் காம்பஸ் அப்படின்னா காந்த திசை காட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதன் மூலமாக அவங்க என்ன பண்ணுவாங்க, டைரக்ஷன், கப்பல் போகிற டைரக்ஷனை கண்டுபிடிப்பாங்க. ரேஷ்மா ஹேட் சீன் பென்சில் பாக்ஸஸ் அண்ட் பர்சஸ் விச் ஆர் மேக்னட்ஸ் டு கீப் தம் க்ளோஸ்ட். ரேஷ்மாக்கு ஏற்கனவே தெரியும், இப்போ பென்சில் பாக்ஸ்லாம் வரும் இல்லையா, பென்சில் பாக்ஸில் என்ன பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணும்போது ஒரு மேக்னெட் வச்சுருப்பாங்க. சும்மா நம்ம இப்படி தட்டாவே அது போய் என்ன ஆகிடும், அட்டாச் ஆகி க்ளோஸ் ஆகிடும். அதை அவள் பார்த்துருக்கா. பென்சில் பாக்ஸ்லேயும் பர்சஸ்லேயும் என்ன வச்சுருப்பாங்க, மேக்னெட் வச்சுருக்கிறது அவளுக்கு தெரியும், அவள் பார்த்துருக்கா. எ ரைட்டிங் போர்டு இன் அ ஸ்கூல் ஆல்சோ ஹேட் எ டஸ்டர் வித் எ மேக்னெட். அதே மாதிரி அவங்க கிளாஸ் ரூமில் போர்டு, எல்லா கிளாஸ் ரூம்லேயும் போர்டு இருக்கு இல்லையா, அந்த போர்டில் என்ன இருக்கும், டஸ்டர் எது மூலமாக, மேக்னெட் மூலமாக போர்ட்லேயே அட்டாச் பண்ணி வச்சுருக்கிறத அவள் பார்த்துருக்கா. பட் ஷி நெவர் லுக்ட் அட் தோஸ் கேர்ஃபுல்லி. ஆனால் அவள் எதை பண்ண உத்து கவனிக்கல அதில் என்ன இருக்குது அப்படின்றது. ஷி நவ் பிகம் curious to learn more about magnets and magnetic compass. ஆனால் இப்போ வந்து அவளுக்கு என்ன இருக்குது, கியூரியஸ், தெரிந்து கொள்ள ஆர்வம் அதிகமாக இருந்தது. எதை பற்றி, மேக்னெட்ஸை பற்றியும் காந்தத்தை பற்றியும் அந்த காந்த திசை காட்டி மேக்னெட்டிக் காம்பஸை பற்றியும் அவளுக்கு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் அதிகமாக இருந்தது.
சம் காமன் ஐட்டம்ஸ் தட் ஆர் மேக்னட்ஸ் அட்டாச்டு டு தெம். ஓகே, இங்கே மேலே சில பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம மொபைல் ஃபோன் கேஸ் இருக்குது இல்லையா, மொபைல் ஃபோன் மேலே அது கூட என்ன இருக்குது, மேக்னெட். பென்சில் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் மேலே ஒட்டி வைக்கிறாங்களே, எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் மேலே ஏதாவது ஒரு ஒட்டி வைக்கிறாங்களே, அப்போ அந்த மாதிரி மேக்னெட்ஸ் எல்லாம் பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. The magnets used by sailors in the olden days were based on naturally occurring magnets known as lodestone. ஓகே, அப்போ அந்த கப்பல் மாலுமிகள் யூஸ் பண்ணுற பழைய காலத்தில் கப்பல் மாலுமிகள் யூஸ் பண்ணுற அந்த மேக்னெட் வந்து என்னவா இருக்குது, ஒரிஜினல் மேக்னெட், ஒரிஜினல் நேச்சுரலி அக்கற இயற்கையாக கிடைக்கிற மேக்னெட். அதுக்கு பேர் தான் லோட் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லோட் ஸ்டோன் அப்படின்னா காந்தக்கல். விச் were discovered in ancient time. அந்த காலத்தில், பழைய காலத்தில் அதை கண்டுபிடிச்சாங்க. Later on, people found out the magnets could also be made from pieces of iron. அதுக்கப்புறம் தான் எதை வச்சு, இரும்பு வச்சியும் அந்த காந்தத்தை கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. Nowadays we have magnets made of different materials. ஆனால் இப்போ வந்து நிறைய மேக்னெட்ஸ் வெவ்வேறு விதமான பொருட்கள்லேருந்து கிடைக்குது நம்மளுக்கு. The magnets that you find in your school laboratory and those used in pencil boxes, stickers, toys are all artificial magnets. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற laboratory அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் என்ன இருக்கும், லேப் இருக்கும் இல்லையா, அதை தான் ஆய்வகம்னு சொல்லுவோம். அந்த ஆய்வகத்துலேயும் பென்சில் பாக்ஸ்லேயும் ஸ்டிக்கராக யூஸ் ஃப்ரிட்ஜில் ஒட்டி வைக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டிக்கர்ஸும் டாய்ஸில் நிறைய மேக்னெட்ஸ் பார்த்துருக்கோம். எல்லாமே எதால் ஆனது, செயற்கையால் ஆனது. செயற்கை காந்தங்களை பயன்படுத்துகிறாங்க. த மேக்னெட்ஸ் கேன் பி வேரியஸ் ஷேப், சம் ஆஃப் விச் ஆர் ஷோன். ஓகே, நிறைய ஷேப்ஸில் அவைலபிளாக இருக்குது, நிறைய வடிவங்களில் கிடைக்குது. இப்போ என்னென்னு சொல்கிறோம், பார் மேக்னெட். பார் மேக்னெட்னா பட்டையாக இருக்கும், அதுக்கு பேர் தான் பார் மேக்னெட். யூ ஷேப்டு மேக்னெட், அந்த ஷேப் என்னவாக இருக்கும், யூ மாதிரி. லேபில் நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம், ஸ்கூல் லெபார்ட்டரியில் எல்லா இடத்துலையுமே இந்த யூ ஷேப்டு மேக்னெட்டை பார்க்கலாம். பார் மேக்னெட்டும் அவைலபிள். அதே மாதிரி ரிங் மேக்னெட் கடைகளில் கிடைக்கும். இந்த ரிங் மேக்னெட்டாக ரிங் ஷேப்டு மேக்னெட். நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, do magnets stick to objects made of certain materials only? மேக்னெட் சில பர்டிகுலர் மெட்டீரியலில் மட்டும்தான் ஸ்டிக் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் என்னென்னு சொன்னோம், எஸ், மேக்னெட்ஸ் இஸ் ஸ்டிக் டு ஆப்ஜெக்ட்ஸ் மேட் ஆஃப் சர்டன் மெட்டீரியல்ஸ் ஒன்லி. எஸ்பெஷலி என்ன இருக்கும், அயன், கோபால்ட், நிக்கல், இந்த மெட்டலில் மட்டும்தான் என்ன ஆகும், மேக்னெட்டு ஸ்டிக் ஆகும். எல்லா மெட்டல்ஸ்லையும் என்ன ஆக, மெட்டீரியல்ஸ்லையும் இந்த மேக்னெட் ஸ்டிக் ஆகாது அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் அண்ட் நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். காந்தம் மற்றும் காந்தம் இல்லாத பொருட்கள் எதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஆக்டிவிட்டி 4.1 let us explore. Collect a few objects made of different materials and also a magnet. ஓகே, நிறைய மெட்டீரியல்ஸை கொஞ்சம் பலவிதமான பொருட்களை சேர்த்து வச்சுக்கிறோம். அது கூடவே எது வச்சுக்கிறோம், ஒரு மேக்னெட்டையும் வச்சுக்கிறோம். Predict which of these objects will stick to the magnet. Write your prediction in table 4.1. Predict அப்படின்னா யூகம். ஓகே, விச் எந்தெந்த ஆப்ஜெக்ட்டு மேக்னெட் கூட ஒட்டுது அப்படின்றத பற்றி நீ யூகம் பண்ணிவை. நான் ஹோல்ட் ஏ மேக்னெட் இன் யோர் ஹேண்ட் அண்ட் பிரிங் இட் நியர் த ஆப்ஜெக்ட்ஸ் ஒன் பை ஒன். அப்சர்வ் விச் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் ஸ்டிக் டு த மேக்னெட். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, உங்கள் கையில் மேக்னெட் வச்சுக்கோ, ஒவ்வொரு பொருளாக கொண்டு வா. ஓகே, எது இதிலெல்லாம் மேக்னெட் ஒட்டுது அப்படின்றத கண்டுபிடி. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஷீட் ஆஃப் உடன் ஷீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரூ ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பேப்பர் கிளிப் இருக்குது, ஒயர் இருக்குது, கீ இருக்குது, மெட்டல் கீ இருக்குது, ஷார்ப்னர் இருக்குது, நெயில் இருக்குது, அப்புறம் மேட்ச் பாக்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு பென்னு, கிளாஸ் பவுல் இருக்குது, சிசர்ஸ் இருக்குது, கேண்டில் இருக்குது, ஸ்கேல் இருக்குது, ஸ்டாப்லர் இருக்குது, பென்சில் இருக்குது, ஒரு கிளாத் இருக்குது, நெக்ஸ்ட்டு பேப்பர் கிளிப்ஸ் இருக்குது. அப்போ இது எல்லாம் நிறைய திங்ஸ் மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது ஒன்றுக்கிட்டேயும் மேக்னெட்டை கொண்டு போகும்போது அது ஸ்டிக் ஆகுதா இல்லையா, இதுலேருந்து எதெல்லாம் ஸ்டிக் ஆகுதோ அதெல்லாம் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், எதெல்லாம் ஸ்டிக் ஆகலையோ அதெல்லாம் நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல். நெக்ஸ்ட்டு ரெக்கார்ட் யுவர் அப்சர்வேஷன். நீ என்ன கவனிச்ச அப்படின்றத கீழே அந்த டேபிளர் காலமில் என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐடென்டிஃபை தி மெட்டீரியல்ஸ் அட்ராக்டட் பை எ magnet. Name of the object, pencil, eraser ரெண்டு கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல்ஸ் which the object is made up of. அந்த மெட்டீரியல் எதால் ஆனது, இப்போ பென்சில்னா என்னன்னு சொல்லுவோம், வுட்டால் ஆனது. எரேசர் எதால் ஆனது, ரப்பரால் ஆனது. அப்போ அட்ராக்டட் பை த மேக்னெட், ப்ரெடிக்ஷன், அப்சர்வேஷன். நீ என்ன யூகம் பண்ண, நான் யூகம் பண்ணால் அது ஒட்டாது, அப்போ நோன்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு ரப்பரும் என்ன ஆகாது, மேக்னெட்டில் ஒட்டாதுன்னு நான் நினைக்கிறேன், அப்போ அப்சர்வேஷன் நோ அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் தேர்டு டாப்லர் காலத்தில் ஸ்க்ரூ, அது மேடப் ஆஃப் என்னன்னு சொல்கிறோம், அயன். அது என்ன ஆகும், ப்ரொடக்ஷன் எஸ், அப்சர்வேஷன் எஸ். கீ மேடப் ஆஃப் மெட்டல், அப்போ அயன். நெக்ஸ்ட் எஸ். நெக்ஸ்ட் சிசர் ஆல்சோ மேடப் ஆஃப் அயன் இஸ் ஏ மெட்டல், அப்போ என்னென்னு சொல்கிறான், எஸ். நெக்ஸ்ட் ஸ்கேல் எதால் ஆனது, பிளாஸ்டிக்கால் ஆனது, அப்போ என்னென்னு சொல்கிறான், நோ அப்படின்னு எழுதலாம். பேப்பர் கிளிப்ஸ் நமக்கே தெரியும், மேடப் ஆஃப் மெட்டல், அயன், எஸ். நெக்ஸ்ட்டு கிளாஸ் டம்ளர் எதால் ஆனது, கிளாஸால் ஆனது, அப்போ நோ அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு கேண்டில் எதால் ஆனது, வேக்ஸு, அப்போ என்னென்னு எழுதலாம், நோ. நெக்ஸ்ட் ஸ்டாப்லர் நமக்கே தெரியும், மேட் ஆஃப் அயன், அப்போ எஸ் அப்படின்ற எழுதலாம். அந்த டேப்லர் காலை ஃபில் பண்ணி எழுதலாம்.
Next, was your prediction correct for all objects? Which material stuck to the magnet? What conclusion can you draw? Okay, உன்னோட prediction கரெக்டா? எல்லா ஆப்ஜெக்ட்ஸுங்க was your prediction correct for all objects? நம்ம என்ன எழுதலாம்? Yes. Which material stuck to the magnet? What conclusion can you draw? எந்தெந்த மெட்டீரியல்ஸ் இது மேக்னெட் கூட ஒட்டுது, அதுலேருந்து நீ எந்த மாதிரி கன்க்ளூஷன் நீ கொண்டு வர, இது மாதிரி முடிவுக்கு வர அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ through this activity we found that some of the metals were attracted to the magnet and stuck to it while others were not. இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, சில மெட்டீரியல்ஸு மேக்னெட் கூட ஒட்டுது, சில மேக்னெட் கூட ஒட்டல. அப்போ the materials which are attractedனா என்னன்னு சொல்கிறோம், ஈர்த்தல், அதுதான் attracted. The materials which are attracted towards the magnet is called magnetic material. எந்த மாதிரி பொருட்கள் மேக்னெட் கூட அட்ராக்ட் ஆகுதோ, ஈர்க்குதோ, அதை என்னன்னு சொல்லணும் நம்ம, மேக்னெட்டிக் மெட்டீரியல், காந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். The metal iron is a magnetic material. நமக்கே தெரியும், அயன் என்ன பண்ணும், ஈஸியாக மேக்னெட்டை அட்ராக்ட் பண்ணும். அப்போ அயன்றது ஒரு என்னன்னு சொன்னோம், காந்த பொருள். நிக்கல் அண்ட் கோபால்ட் ஆர் அதர் மெட்டல்ஸ் தட் ஆர் ஆல்சோ மேக்னெட்டிக். நிக்கல், கோபால்ட் அப்படின்றது ஒரு மெட்டல் தான், ரெண்டுமே மெட்டல் வகையை சார்ந்தது தான். அப்போ அதுவும் என்ன ஆகுது, காந்தத்தை தன்பால் இழுக்கிறதால அதை என்னன்னு சொல்லணும், நம்ம மேக்னெட்டிக் மெட்டீரியல் சொல்லலாம். சம் ஆஃப் தேர் காம்பினேஷன் வித் அதர் மெட்டல்ஸ் ஆர் ஆல்சோ அட்ராக்டட் டுவர்ட்ஸ் மேக்னெட். அப்போ இந்த மாதிரி நிறைய பொருட்கள், காம்பினேஷன் ஆஃப் திங்ஸ் எல்லாமே என்ன ஆகுது, மேக்னெட் கூட அட்ராக்ட் ஆகுது. நெக்ஸ்ட், த மெட்டீரியல்ஸ் விச் ஆர் நாட் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் அ மேக்னெட் ஆர் கால் நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல். சில பொருட்கள் என்ன ஆகுது, அட்ராக்ட் ஆகாது. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, பென்சில், ரப்பர், இதெல்லாம் என்ன ஆகாது, ஸ்கேல், கிளாஸ் டம்ளர், இதெல்லாம் என்ன ஆகாது, அட்ராக்ட் ஆகாது. அப்போ அந்த மாதிரி பொருட்கள்லாம் என்னென்னு சொல்லுவோம், காந்த பொருட்கள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்போ நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல். விச் மெட்டீரியல்ஸ் லிஸ்டட் இன் டேபிள் 4.1 வேர் ஃபவுண்ட் டு பி நான் மேக்னெட்டிக். விச் எந்த மாதிரி பொருட்கள், டேப்லர் காலத்தில் கொடுத்த எந்த மாதிரி பொருட்கள் நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்னு கொடுத்துருக்கலாம். நமக்கே தெரியும், பென்சில், எரேசர், கிளாஸ் டம்ளர், கேண்டில், புக், ஸ்கேல் அப்படின்னு எழுத, கிளாத் கூட இருக்குது, மேட்ச் பாக்ஸ் இருக்குது, இதெல்லாம் எழுதலாம். நெக்ஸ்ட் ஒரு டு யூ நோ அப்படின்றதுல, டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் எ மேக்னெட் அட்ராக்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் ஈக்குவலி அப்படின்னு கேட்குறாங்க. மேக்னெட்டோட எல்லா பார்ட்ஸும் அட்ராக்ட் ஆகுதா ஈக்குவலாக? ஒரு மேக்னெட்டை எடுத்துக்கிட்டோம்னா அதோட எல்லா பார்ட்டும் அட்ராக்ட் ஆகுதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து நோ, நாட் ஆல் பார்ட்ஸ்னு எழுதலாம். அப்போ எங்கே அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குன்னா, போல்ஸ். ஓகே, அதோட எண்டில், ஓகே, ரெண்டு சைடு இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு ஃபினிஷிங்கும் இருக்கு இல்லையா, அப்போ அந்த எண்டில் தான் மேக்னெட்டிக் என்ன ஆகும், மேக்னெட்ஸு அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். மிடில் பார்ட்டில் என்ன இருக்கும், லெஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸாக இருக்கும் அப்படின்றத எழுதலாம். நோ, நாட் ஆல் பார்ட்ஸ் நான் எழுதலாம். டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த மேக்னெட் அட்ராக்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் ஈக்குவலி அப்படின்னா நோ, நாட் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் எ மேக்னெட் அட்ராக்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் ஈக்குவலி. அப்போ சென்டர் பார்ட் வந்து என்ன இருக்கும், லெஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்றத எழுதலாம். நெக்ஸ்ட்டு, போல்ஸ் ஆஃப் எ மேக்னெட். போல்ஸ் ஆஃப் மேக்னெட். ஓகே, போல்ஸ் அப்படின்னா துருவங்கள். ஓகே, ஒரு காந்தத்தோட துருவங்களை பற்றி படிக்க போகிறோம். ஆக்டிவிட்டி 4.2, let us investigate. ஸ்ப்ரெட் சம் அயன் ஃபில்லிங்ஸ், ஸ்மால் பீசஸ் ஆஃப் அயன்ஸ். அயன் ஃபில்லிங்ஸ் அப்படின்றது என்னென்னா இரும்போட துகள், அதுதான் என்னென்னு சொல்லுவோம், அயன் ஃபில்லிங்ஸ். ஸ்ப்ரெட்னா பரவுறது. கொஞ்சம் அயன் ஃபில்லிங்ஸை பரவி வைக்க சொல்கிறாங்க ஆன் ஏ ஷீட் ஆஃப் பேப்பர். ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் அயனோட அந்த தூள் இருக்கு இல்லையா, அந்த அயன் தூளை மேலே வெரி ஸ்மால் பீசஸ் ஆஃப் அயனை தான் அயன் ஃபில்லிங்ஸ்னு சொல்லுவோம். அப்போ அந்த அயன் தூளை வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்ப்ரெட் பண்ணி வைக்க சொல்கிறாங்க. பிளேஸ் ஏ பார் மேக்னெட் ஓவர் தெம். ஓகே, ஃபஸ்ட்டு வேணால் ஒரு பார் மேக்னெட்டை வச்சுட்டு அது மேலே ஒரு ஷீட் வச்சு அது மேலே கொஞ்சம் அயன் ஃபில்லிங்ஸை போட்டு டேப் த பேப்பர் அண்ட் அப்சர்வ் கேர்ஃபுல்லி வாட் ஹேப்பன்ஸ் டு த அயன் ஃபில்லிங்ஸ். ஜஸ்ட் அந்த பேப்பரை வச்சு டச் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரெட்டுனா என்ன பண்ணணும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும், அந்த தூளை தூவணும். தூவிட்ட பிறகு ஜஸ்ட் அந்த பேப்பரை டேப் பண்ணோம்னா, do you observe anything special about the way they stick to the magnet? ஓகே, இதுலேருந்து நீ என்ன கற்றுக்கிற, என்ன தெரியுது, எல்லாம் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகுதா? do the iron filling sticks all over the magnet uniformly or do the iron filling stick more at some places? We find that maximum iron filling stick near the ends of bar magnet as shown in figure 4.4 while a very few iron filling stick at the remaining part of the magnet. இங்கே கீழே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஜஸ்ட் அந்த பேப்பரை டேப் பண்ணோம்னா இந்த அயன் ஃபில்லிங்ஸ் எந்த இடத்துல அதிகமாக இருக்குது பாருங்கள், அதோட சைடில், எண்டில். ஓகே, எஸ்ன்னு போட்ட ஒரு எண்டும், என்னன்னு போட்ட, எஸ்னா சவுத்து, என்னன்னா நார்த்து. அப்போ எஸ்ன்னு போட்ட எண்டுலேயும் என்னன்னு போட்ட எண்டுலேயும் என்ன இருக்குது, நிறைய அயன் ஃபில்லிங்ஸ் அட்ராக்ட் ஆகிருக்கு. சென்டர் பார்ட்டில் மட்டும் என்ன இருக்குது, பட் என்ன இருக்கும், லெஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸால் கொஞ்சம் தான் அந்த இடத்துல ஸ்டிக் ஆகுது அப்படின்றத சொல்லலாம்.
These ends of the magnet are called the two poles of the magnet, the north pole and south pole. அப்போ இந்த எண்டுக்கு பேர் தான் ஓகே. எந்த எண்டு? அந்த மேக்னெட்டோட ரெண்டு எண்டில் அயன் ஃபில்லிங்ஸ் அதிகமாக இருக்கு இல்லையா? அப்போ தீஸ் ends of the magnet are called the two poles of the magnet, ஒன்று நார்த் போல், இன்னொன்று என்னன்னு சொல்லலாம் சவுத் போல். ஒன்று வட துருவம், இன்னொன்று என்னன்னு சொல்லலாம் தென் துருவம் அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் த அயன் ஃபில்லிங்ஸ் ஸ்டிக் டு த போல்ஸ் ஆஃப் த மேக்னெட் ஆஃப் எனி ஷேப். அப்போ நிறைய அயன் ஃபில்லிங்ஸ் எங்கே இருக்க? துருவங்களில் தான் அதிகமாக. எந்த மாதிரி ஷேப்பில் எடுத்துக்கிட்டாலும், எந்த மாதிரி மேக்னெட் ஷேப்பில் எடுத்துக்கிட்டாலும், அந்த நார்த் சைட்லேயும் சவுத் சைட்லேயும் என்ன இருக்கும்? அதோட துருவங்களில் அயன் ஃபில்லிங்ஸ் அதிகமாக ஸ்டிக் ஆகிருக்கும். இட் இஸ் நாட் பாசிபிள் டு அப்டைன் எ மேக்னெட் வித் எ சிங்கிள் போல். அதே மாதிரி ஒரு மேக்னெட் எடுத்துக்கிட்டால் சிங்கிள் போல் மேக்னெட், ஒரே ஒரு துருவம் இருக்கிற மேக்னெட் கிடையாது. இஃப் எ மேக்னெட் இஸ் broken into smaller pieces, நார்த் அண்ட் சவுத் போல்ஸ் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் இன் பேர்ஸ். ஓகே, ஒரு மேக்னெட் உடஞ்சா கூட, ஸ்மாலர் பீஸாக உடஞ்சா கூட அது என்ன இருக்கும்? அதில் ஒரு நார்த் போல் இருக்கும், ஒரு சவுத் போல் இருக்கும். அப்போ நார்த் அண்ட் சவுத் போல்ஸ் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் இன் பேர். எப்பயுமே அது ஒன்றா தான் இருக்கும், ஈவன் இன் த ஸ்மாலஸ்ட் பீசஸ் ஆஃப் த மேக்னெட். ஸோ எ சிங்கிள் நார்த் போல் ஆர் எ சவுத் போல் cannot exit. ஓகே, ஒரே ஒரு நார்த் போல் இருக்கிற மேக்னெட்டும் ஒரே ஒரு சவுத் போல் இருக்கிற மேக்னெட்டும் என்ன ஆகாது? எக்ஸிட் ஆகாது. அடுத்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கேன் வி ஃபைண்ட் எ மேக்னெட் வித் எ சிங்கிள் போல்? இப்போ தான் நம்ம படிச்சிருக்கோம். நோ. என்னென்னு எழுதலாம்? எ சிங்கிள் நார்த் போல் ஆர் எ சவுத் போல் cannot exist அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஃபைண்டிங் டைரக்ஷன்ஸ். ஓகே, டைரக்ஷன்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆக்டிவிட்டி 4.3, let us experiment. Suspend a bar magnet with a thread tied to the middle of the magnet as shown in 4.5. You may need to adjust the position of string till the magnet is balanced horizontally. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு மேக்னெட், பார் மேக்னெட்னா பட்டையான ஒரு காந்தத்தை எடுத்திருக்காங்க. அந்த பட்டையான காந்தத்தில் என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு நூல் விட்டு தொங்க விட சொல்லியிருக்காங்க. அந்த மிடில் ஆஃப் த மேக்னெட்டில் ஒரு நூல் வச்சு கட்டி என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? தொங்க விட. சஸ்பெண்ட் அப்படின்னா தொங்க விடுறது. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பொசிஷன் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஹரிசாண்டலாக நிற்குதா அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ now rotate the magnet gently in the horizontal direction and let it come to rest. ஓகே, இப்போ மேக்னெட்டை டச் பண்ணி ஜஸ்ட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ரொட்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் அது என்ன ஆகும்? ஒரு ரெஸ்ட் பொசிஷனில் வரும். ஓகே, நம்ம ஆரம்பித்த இடத்துல எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஒரு ரெஸ்ட்டுக்கு வரும். மார்க் த பொசிஷன் கரஸ்பாண்டிங் டு த ends of the magnet on the ground or on the piece of the paper stuck to the ground. Join the 2 points on the ground with a line. This line indicates the direction along which the magnet come to rest. ஓகே, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் வந்த பிறகு ஜஸ்ட் அதோட டைரக்ஷன், அது எப்படி நிற்குது, எந்த டைரக்ஷனில் நிற்குது அப்படின்றத மட்டும் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. Now again rotate the magnet by giving a gentle push at one end and wait till it come to rest. Does the magnet rest along the same line? இப்போ மறுபடியும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? அதை டச் பண்ணி ஜஸ்ட் ரொட்டேட் பண்ண ஒரு எண்டை டச் பண்ணி ரொட்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அகைன் அது எதில் வந்து ஒரு டைரக்ஷனில் வந்து நிற்கும் இல்லையா? அந்த நிற்கிற பொசிஷனை தான் ரெஸ்ட்டுன்னு சொல்லும். அப்போ அந்த பொசிஷனையும் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டும் சேமாக இருக்கா? வாட் டைரக்ஷன் டஸ் திஸ் லைன் இண்டிகேட்ஸ் along with the magnet rest? How can we find it? ஓகே, எந்த டைரக்ஷனில் அது வந்து நிற்குது, இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கே தெரியும் எந்த டைரக்ஷனில் இருக்கும்? நார்த் சவுத் டைரக்ஷனில் தான் ஆல்வேஸ் மேக்னெட் எந்த டைரக்ஷனில் இருக்குன்னா ஆல்வேஸ் இட் கம் டு ரெஸ்ட் ஒன்லி அட் நார்த் அண்ட் சவுத் டைரக்ஷன். If you have noticed the direction where the sun rises or sets, we have an approximate idea of where east or west it is. Hence, we can locate the direction along which the magnet ரெஸ்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சன் ரைஸ் ஆகிறதும் சன் செட் ஆகிறதும் எந்த டைரக்ஷன் நமக்கே தெரியும், அது ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ அதே மாதிரி இதுவும் ஆல்வேஸ் எது? மேக்னெட் ஆல்வேஸ் கம் டு ரெஸ்ட் இன் எந்த டைரக்ஷன்? A freely suspended magnet come to rest along the north-south direction. The end of the magnet that points towards north-south is called north-seeking pole or the north pole of the magnet. ஓகே, அந்த சஸ்பெண்ட் தொங்க விடுற அந்த மேக்னெட் வந்து if it shows north side காமிக்கும் போது, the end of the magnet that points towards north direction காமிக்கும் போது அது என்னன்னு சொல்லலாம்? north-seeking pole அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா north pole of the magnetன்னு சொல்லலாம். இன்னொரு எண்டு இருக்கு இல்லையா? அது towards south direction இருந்ததுன்னா அது என்னன்னு சொல்லலாம்? south-seeking pole or the south pole of the magnet அப்படின்னு சொல்லலாம். A freely suspended magnet rests along the north-south direction because our earth itself behaves like a giant magnet. ஓகே, அப்போ தொங்க விடப்பட்ட அந்த மேக்னெட்டு எந்த டைரக்ஷனில் நிற்கும்? ரெஸ்ட்டில் நிற்கும்போது அது நார்த் சவுத் டைரக்ஷனை தான் காமிக்கும். ஏன்னா நம்ம பூமி கூட என்னவா இருக்குது? பிஹேவ்ஸ் லைக் ஒரு பெரிய மேக்னெட். பூமியே ஒரு பெரிய மேக்னெட்டு தான். அதால் மேலே போடுற பொருளை இப்போ நம்ம தூக்கி போடும்போது அது என்ன, அது கீழே விழுது இல்லையா? அப்போ இதையும் அட்ராக்ட் பண்ணுறதால அவர் எர்த் என்னன்னு சொன்ன பிஹேவ்ஸ் லைக் ஏ ஜெயண்ட் மேக்னெட் அப்படின்னு சொல்லலாம். ரிப்பீட் திஸ் ஆக்டிவிட்டி வித் ஏ ஸ்மால் அயன் பார் இன் பிளேஸ் ஆஃப் பார் மேக்னெட். அதே மாதிரி இது என்ன சொன்ன, ஒரு சின்ன அயன் பார் வச்சு கூட இந்த ஆக்டிவிட்டியை நம்ம பண்ணலாம். வாட் டு யூ அப்சர்வ்?
Does it always rest along north-south direction? It does not. It can rest along any direction. This implies that only magnet rest along north-south direction. அப்போ அதே மாதிரி என்ன பண்ணிச்சிருக்கலாம், வாட் டு யூ அப்சர்வ் அயன் பார். இப்போ இதுக்கு பதிலாக காந்தத்துக்கு பதிலாக ஒரு சின்ன அயன் பாரை வச்சு கூட இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணலாம். அப்போ அயன் பார் வச்சு பண்ணும்போது இதுவும் அதே மாதிரி நார்த் சவுத் டைரக்ஷனை காமிக்குதுமா அப்படின்னா நோ, இட் டஸ் நாட். இட் கேன் ரெஸ்ட் அலாங் எந்த டைரக்ஷனையும் காமிக்கலாம். அப்போ மேக்னெட் மட்டும்தான் எந்த டைரக்ஷனில் நிற்கும், நார்த் சவுத் டைரக்ஷனை காமிக்கும். வேறு எதாவது அந்த மேக்னெட்டுக்கு பதிலாக எதாவது அயன் பொருள் எடுத்துக்கிட்டோம்னா அது அந்த டைரக்ஷனில் நிற்காது, அந்த டைரக்ஷனை காமிக்காது. திஸ் இம்ப்ளைஸ் தட் ஒன்லி மேக்னெட் ரெஸ்ட் அலாங் நார்த் சவுத் டைரக்ஷன். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், மேக்னெட் மட்டும்தான் எதில் நார்த் சவுத் டைரக்ஷனில் நிற்கும். திஸ் ஆக்டிவிட்டி ப்ரொவைட்ஸ் அஸ் வித் எ வே டு டெஸ்ட் வெதர் த பீஸ் ஆஃப் மெட்டல் இஸ் எ மேக்னெட் ஆர் நாட். இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகே ஒரு மெட்டல் வந்து மேக்னெட்டை பிஹேவ் பண்ணுதா இல்லையா அப்படின்றத பற்றி. த ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ ஃப்ரீலி suspended magnet to always rest along north-south direction is used to find direction. ஓகே, இந்த ஃப்ரீலி தொங்குறதுலேருந்து தொங்க விடப்பட்ட அந்த மேக்னெட் டைரக்ஷன்லேருந்து நம்ம என்ன வச்சுக்கலாம், நார்த் சவுத் டைரக்ஷன் அப்படின்னு சொன்னால் அப்போ இது ஒரு விதத்தில் டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. Based on this, a small device called magnetic compass was developed in olden days for finding direction. இதை வச்சு தான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன டிவைஸ் ஒரு சாதனத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் மேக்னெட்டிக் காம்பஸ். மேக்னெட்டிக் காம்பஸ்னால் காந்த திசை காட்டி. எதுக்காக யூஸ் ஆகுது, ஓல்டன் டேஸ் பழைய காலத்தில் அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க. எதுக்காகனா டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மேக்னெட்டிக் காம்பஸை யூஸ் பண்ணாங்க. இட் ஹாஸ் எ மேக்னெட் இன் த ஷேப் ஆஃப் எ நீடில் which are freely rotate. The needle of a magnet compass indicates the north south direction. அந்த மேக்னெட்டிக் காம்பஸ்ன்றது ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதில் என்ன இருக்கும், ஒரு ஊசி இருக்கும், நீடில் இருக்கும். அது என்ன ஆகும், அந்த நீடில் ஈஸியாக ரொட்டேட் ஆகும். The needle of the magnetic compass indicate the north south direction. அதோட ஊசி எதை காமிக்குது, நார்த் சவுத் டைரக்ஷனை காமிக்கும். The compass is kept at a place where we wish to know the direction. எப்போ நம்ம அதை யூஸ் பண்ணணும்னா நம்ம டைரக்ஷனை கண்டுபிடிக்கணும்னு யூஸ் பண்ணுற இடத்துல அதை நம்ம என்ன வைக்கலாம், அந்த காம்பஸை வைக்கணும். ஆஃப்டர் சம் டைம் த நீடில் கம் டு ரெஸ்ட் இன் த நார்த் சவுத் டைரக்ஷன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்த்தோம்னா அது நார்த் சவுத் டைரக்ஷனில் நிற்கும். ரெஸ்ட்னா கடைசியாக வந்து நிற்கிற பொசிஷனை தான் ரெஸ்ட்னு சொல்லுவோம். த காம்பஸ் பாக்ஸ் இஸ் தென் ஜென்ட்லி ரொட்டேட்டட் until the north south marked on the dial are aligned with the needle. Now all directions at the place are indicated on the டயல். அதே மாதிரி அந்த டயல் இப்போ வாட்சில் டயல் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அந்த மேக்னெட்டிக் காம்பஸ்லேயும் என்ன இருக்கும், எல்லா டைரக்ஷன்ஸும் நார்த் வெஸ்ட்டு நார்த் ஈஸ்ட்டு எல்லா டைரக்ஷனும் அதில் இருந்தால் கூட அது ரெஸ்ட்டில் வரும்போது எந்த டைரக்ஷனை மட்டும்தான் காமிக்கும், நார்த் சவுத் டைரக்ஷனை மட்டும்தான் காமிக்கும். நெக்ஸ்ட்டு மோர் டு நோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹவு கேன் வி மேக் அவர் ஓன் மேக்னெட்டிக் காம்பஸ். நம்மளே சில மேக்னெட்டிக் காம்பஸை ப்ரிப்பேர் பண்ணலாம். எப்படி, எ மேக்னெட்டிக் காம்பஸ் இஸ் யூஸ்வலி எ ஸ்மால் சர்க்குலர் பாக்ஸ். ஓகே, ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஒரு சர்க்குலர் பாக்ஸ் தான் வந்து மேக்னெட்டிக் காம்பஸ் வித் எ டிரான்ஸ்பரண்ட் கவர் ஆன் இட். அதுக்கு மேலே என்ன இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்னா ஈஸியாக நம்ம பார்க்க முடியும். ஓகே, அதுதான் என்ன பாலித்தீன் கவர் மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர் ஆன் இட் ஆஸ் இட் ஷோன் இன் ஃபிகர் 4.6. அது கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த பிக்சர். த மேக்னெட் இன் த ஷேப் ஆஃப் எ நீடில் இஸ் மவுண்டட் ஆன் எ பின் ஸ்டாண்டிங் அட் த பாட்டம் ஆஃப் த பாக்ஸ். கீழே என்ன இருக்கும், அந்த பிக்சரை பார்த்தோம்னாவே நமக்கு கிளியராக தெரியும். த மேக்னெட் இன் த ஷேப் ஆஃப் எ நீடில். ஓகே, நீடில் மாதிரியே இருக்கிற ஷேப்பில் அந்த மேக்னெட் வச்சுருப்பாங்க. இட்ஸ் மவுண்டட் ஆன் எ பின் ஸ்டாண்டிங் அட் த பாட்டம் ஆஃப் த பாஸ். The needle is balanced on the pin in such a manner that it can move around the point easily, that it can rotate freely. அதால் ஈஸியாக அதால் என்ன பண்ண முடியும், ரொட்டேட் பண்ண முடியும். The end of the needle which rests in north direction and is usually pointed red. ஓகே, நார்த் டைரக்ஷனை எதில் மார்க் பண்ணியிருப்பாங்க, ரெட் கலரில் மார்க் பண்ணியிருப்பாங்க. Below the needle there is a dial with directions marked on it. ஓகே, அதுக்கு கீழே என்ன இருக்கும், டைரக்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, அந்த நீடிலுக்கு கீழே என்னவா இருக்கும், அந்த டைரக்ஷன்ஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம ஈஸி அது எந்த டைரக்ஷனில் நிற்குது அப்படின்றத பற்றி கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 4.4 லெட்டஸ் கன்ஸ்ட்ரக்ட். ஓகே, நம்மளே ஒரு மேக்னெட்டிக் காம்பஸை வச்சு எப்படி டைரக்ஷனை கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. கலெக்ட் எ ஃபியூ மெட்டீரியல்ஸ் லைக் எ கார்க் பீஸ், அயன் சீவிங் நீடில், எ பெர்மனெண்ட் பார் மேக்னெட், எ கிளாஸ் பவுல் அண்ட் வாட்டர். இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். எதுனா கார்க் பீஸ். கார்க் பீஸ்னால் என்ன இருக்கும், ஒரு பாட்டிலோட கேப் இருக்கு இல்லையா, அதுதான் கார்க் பீஸ். அதே மாதிரி அயன் சீவிங் நீடில். ஓகே, இரும்பு மாதிரி இருக்கிற ஒரு ஊசி எடுத்துக்க சொல்லியிருக்கு, இரும்பாலான ஒரு ஊசி. நெக்ஸ்ட் ஒரு பார் மேக்னெட், ஒரு பட்டையான காந்தம். அதே மாதிரி
ஒரு கிளாஸ் பவுல் வித் வாட்டர். பிளேஸ் த அயன் சீவிங் நீடில் அந்த உடன் டேபிள். ஓகே, ஒரு உடன் டேபிள் மேலே அந்த அயன் சீவிங் நீடில் வைக்க சொல்லியிருக்காங்க. தென் கீப் எனி போல் ஆஃப் த மேக்னெட் அண்ட் ஒன் எண்ட் ஆஃப் த நீடில். ஓகே, ஒரு சைடில் என்ன வைக்க சொல்லியிருக்காங்க, அந்த ஒரு சைடில் மட்டும் ஒரு மேக்னெட்டை வச்சு இழுத்துட்டு போனோம்னா மூவ் த மேக்னெட் ஓவர் த நீடில் அலாங் த லென்த். when it reaches the other end of the needle lift it up. அப்போ ஒரு எண்ட்லேருந்து அப்படியே லைட்டாக மூவ் பண்ணிக்கிட்டே போனோம்னா என்ன ஆகும், இட் ஷோஸ் த டைரக்ஷன். அதே மாதிரி கரெக்டாக அடுத்த எண்டு போகும்போது கொஞ்சம் லிஃப்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. bring the same pole of the magnet you started with the same and the sieving needle from which it can begin and repeat the previous step. repeat this process. இதே மாதிரி 30-40 முறை இந்த ஆக்டிவிட்டியை பண்ண சொல்லியிருக்காங்க. bring some iron fillings or steel pins near the needle. ஓகே, இது கிட்ட எதில், அந்த நீடில் கிட்ட எதை கொண்டு வருவாங்க, அயன் ஃபில்லிங்ஸ், அயன் கொஞ்சோண்டு இரும்பு தூள் அல்லது ஸ்டீல் பின்னை கொண்டு வர சொல்லியிருக்காங்க. த பின்ஸ் ஆர் அயன் ஃபில்லிங்ஸ் கெட் அட்ராக்டட். ஈஸியாக என்ன ஆகும், அயன் பொருட்கள் ஈஸியாக என்ன ஆகும், மேக்னெட்டை அட்ராக்ட் பண்ணும். தென் தட் மீன்ஸ் த நீடில் ஹஸ் பிகம் ஏ மேக்னெட். அப்போ நீடில் என்னவா ஆக்ட் பண்ணும், சாதாரண இருக்கிற அயன் என்ன பொருளாக மாறும், காந்த பொருளாக மாறும். பாஸ் திஸ் நீடில் த்ரூ த கார்க் ஹரிசாண்டலி. அப்போ இதையே கொண்டு போயிட்டு அது பிக்சரில் கொடுத்துருக்காங்களே, ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கிட்டு ஓகே அந்த பவுல் சென்டரில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அந்த நீடில் இன்சர்ட் பண்ணி ஃப்ளோட் த கார்க் இன் ஏ கிளாஸ் பவுல் ஃபில்டு வித் வாட்டர் சச் த நீடில் ஆல்வேஸ் ரிமைன் அபோவ் த லெவல் ஆஃப் த வாட்டர். அந்த நீடில் எது மேலே இருக்குது, அந்த கார்க்குள்ளே அதை இன்சர்ட் பண்ணி அந்த நீடில் அந்த கார்க்கு பிளாஸ்டிக் இல்லையே அது மிதக்கும். அதால் ஒரு பவுலில் தண்ணி இருக்கிறது மேலே வச்சுட்டா இட்ஸ் ஈஸி டு ஒன்று அது என்னவா இருக்குது, அந்த அயன் வந்து காந்த பொருளாக மாறி இருக்கு. அப்போ ஈஸிலி இட் ஷோஸ் த டைரக்ஷன். when the needle come to rest your magnetic compass is ready for use. note the direction in which the either side of the needle point. rotate the cork gently and wait till stop. அதே மாதிரி ஜஸ்ட் இப்படி கார்க்கை டச் பண்ணி ரொட்டேட் பண்ணி விட்டோம்னா அது எந்த டைரக்ஷனை காமிக்குது. repeat this few minutes to the ends of the needle always pointing in the same direction. அது எந்த டைரக்ஷனில் காமிக்கணும், ஏன்னா அந்த நீடில் என்ன ஆயிடுச்சு, காந்தமாக மாறிட்டதால it shows the direction north and south. next, much before the widespread use of modern magnetic compass, a device similar to the compass needle made by you. இது நீயா ப்ரிப்பேர் பண்ண ஒரு magnetic compass was used by Indians for navigation. navigation என்ன, டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக. it consisted of a magnetized fish shaped iron piece kept in a vessel of oil. it was called மத்ஸ்ய யாத்ரா or மச் யாத்ரா அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. do you know அப்படின்ற டாப்பிக்கில். நெக்ஸ்ட், what happens when we bring two magnets close to each other. ரெண்டு மேக்னெட்டு கிட்ட கொண்டு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் பிட்வீன் மேக்னெட்ஸ். அட்ராக்ஷன் அப்படின்னா ஈர்த்தல், ரிப்பல்ஷன் அப்படின்னா விளக்குறது. ஓகே, இதுதான் அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் பிட்வீன் மேக்னெட்ஸ். ரெண்டு மேக்னெட்டுக்குள்ளே, ரெண்டு காந்தத்துக்குள்ளே இருக்கிற அட்ராக்ஷனை பற்றியும் ஈர்ப்பை பற்றியும் விளக்குறதை பற்றியும் இந்த ஆக்டிவிட்டியில் பார்க்க போகிறோம். லெட் அஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஆக்டிவிட்டி 4.5. Take a pair of bar magnets on which north and south poles have been marked. ஓகே, ரெண்டு பார் மேக்னெட் எடுத்துக்கிறோம். அந்த ரெண்டு பார் மேக்னெட்லேயும் நார்த் போலும் சவுத் போலும் மார்க் பண்ண ரெண்டு பார் மேக்னெட் எடுத்துக்கிறோம். மேக் த டூ பார் மேக்னெட் as A and B. ஒரு மேக்னெட்டோட பேர் A, இன்னொரு பார் மேக்னெட்டோட பேர் B. Place the longest side of the magnet A over 5-6 round shaped pencils as shown. இப்போ ஒரு பென்சில் என்ன பண்ணிக்கிறோம், ஒரு 5-6 பென்சிலை ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஒரு பென்சில் எப்பவுமே ரவுண்டாக தான் இருக்கும் இல்லையா, அந்த ஒரு 5-6 பென்சிலை ஒரு பக்கம் வச்சிடுறோம். அதுக்கு மேலே ஒரு பார் மேக்னெட், ஃபார் எக்ஸாம்பிள் 2 பார் மேக்னெட் எடுத்துக்கிறோம். ஒன்று பார் மேக்னெட் ஏ, ரெண்டாவது பார் மேக்னெட் பி. ஓகே, ஒரு 5 பென்சில் எடுத்துக்கிறோம். 5 பென்சிலை ஒன்றா வச்சுட்டு அது மேலே இப்போ பார் மேக்னெட் ஏவை வச்சிடுறோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா, now bring one end of the bar magnet B near the end of the magnet A placed on the pencil. Make sure that the two magnets do not touch each other. Observe what happens. ஓகே, ஒரு ஏ பார் மேக்னெட்டை பென்சில் மேலே வச்சுருக்கோம் இல்லையா, அடுத்து இந்த சைடு இப்போ ரைட், இப்போ லெஃப்ட் சைடில் நான் வச்சுருக்கேன் பென்சில் வித் பார் மேக்னெட் ஏ. இப்போ நான் ரைட் சைடில் என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு பார் மேக்னெட் பி இருக்கு இல்லையா, அதை அப்படியே க்ளோஸராக கிட்ட கொண்டு வரேன். கிட்ட டச் பண்ணக்கூடாது, பட் என்ன ஆகுது, க்ளோஸராக கொண்டு வரேன். அப்போ இப்போ என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட், bring the other end of the magnet B near the same end of magnet. Does the magnet A on the pencil begin to move? ஓகே, இப்போ இதுவும் நார்த்து. இப்போ நான் டைரக்ஷன், இப்போ ஏ மேக்னெட்டை நான் நார்த்து சவுத்தாக வச்சுருக்கேன். அப்போ இந்த பக்கம் சவுத் இருக்குது. நான் கொண்டு வர மேக்னெட் இருக்குல்ல, ரைட் சைடில் கொண்டு வர மேக்னெட்டும் சவுத்தாக இருக்குது. அப்போ ரெண்டு சவுத்தும் ஒன்றா சேருமா அப்படின்னா சேராது, அட்ராக்ட் ஆகாது. என்ன ஆகும், விலகி
போகும். ஆனால் இப்போ லெஃப்ட் சைடில் நான் இப்போ சப்போஸ் டேரக்ஷனை மாற்றுறேன், ரைட் சைடில் நான் வச்சுருக்கேன் இல்லையா, தனியே வச்சுருக்கிறேன் அந்த மேக்னெட்டை, ஜஸ்ட் நான் டேரக்ஷனை மாற்றி வைக்கிறேன். இது சவுத் சைடு. இப்போ நான் ரைட் சைடில் கொண்டு வரதை மாற்றி நார்த் சைடை கொண்டு வரேன். அப்போ என்ன ஆகும்? இட் வில் அட்ராக்ட். டஸ் த மேக்னெட் ஏ ஆன் த பென்சில் பிகின் டு மூவ்? டஸ் இட் ஆல்வேஸ் மூவ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த அப்ரோச்சிங் மேக்னெட்? வாட் டு யூ அப்சர்வ்? சஜஸ்ட். அப்போ யூ வில் see that unlike poles. unlike polesனால் என்னன்னு சொல்கிறோம் நம்ம? நார்த்து சவுத்து, அதுதான் அன்லைக் போல்ஸ்ன்னு சொல்லுவோம். சேம் போல்ஸ்னால் என்னென்னு சொல்லுவோம்? நார்த் சவுத், அதுதான் சேம் போல்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ யூ வில் see that unlike poles of two magnets, that is the north pole of one magnet and the south pole of another magnet attract each other. அப்போ இந்த பென்சில் மேலே இருக்கிற நார்த் சைடு இருக்கிற போலும், நான் ரைட் சைடில் பி மேக்னெட்டோட சவுத் சைடில் இருக்கிற போலும் என்ன ஆகும்? அட்ராக்ட் ஆகும். ஆனால் ரெண்டுமே நார்த்துன்னு இருந்தால் என்ன ஆகும்? ரிப்பல் ஆகும். அப்போ கிட்ட வரும்போது அட்ராக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, அந்த பென்சில் என்ன ஆகும்? ரவுண்டாக இருக்கிறதால ஈஸியாக இட் கேன் மூவ். Attract each other, the like poles, that is either the north pole or the south pole of both magnet repel each other. இதிலேருந்து என்ன ஆகும்? like poles repel each other, unlike poles attract each other. attract அப்படின்னா என்னன்னு சொல்கிறோம்? ஈர்த்தல். repel அப்படின்னா விலகிறது. repeat the activity by using iron bar in place of one of the magnet. இப்போ பென்சிலுக்கு பதிலாக என்னன்னு சொல்கிறோம்? ஒரு iron bar வச்சு பண்ணலாம். what do you observe this time? Okay, repeat the activity by using an iron bar in place of one of the magnet. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதே மாதிரி இப்போ 2 அயன் பார் எடுத்துக்கணும் இல்லையா, அதுக்கு பதிலாக இப்போ ஒரு பென்சில் இருக்குது, அதுக்கப்புறம் என்னவா இருக்குது? அதுக்கு மேலே ஒரு அயன் பார் வைக்கிறோம். இன்னொரு இடத்துல என்ன எடுத்துக்கிறோம்? ஒரு மேக்னெட் எடுத்துக்கிறோம். ரெண்டுமே மேக்னெட்டுக்கு பதிலாக ஒரு அயன் பாரும் ஒரு மேக்னெட்டும் வச்சு நீ பண்ணிப்பாரு. யூ வில் ஃபைண்ட் தட் போத் ஆஃப் த எண்ட்ஸ் ஆஃப் த அயன் பார் வில் கெட் அட்ராக்டட் பை போத் த நார்த் அண்ட் சவுத் போல் ஆஃப் த மேக்னெட். ஃப்ரம் திஸ் ஆக்டிவிட்டி வி ஃபைண்ட் தட் மேக்னெட் கேன் பி ஐடென்டிஃபை பை இட்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் என்னன்னு சொன்ன நம்ம? ரிப்பல்ஷன். அப்போ அந்த மாதிரி கிட்ட கொண்டு வரும்போது போத் த நார்த் அண்ட் சவுத் போல்ஸ் ஆஃப் த மேக்னெட், you will find that both the ends of the iron bar will be attracted by நார்த் அண்ட் சவுத் போல். 2 போல்ஸ் என்ன ஆகும்? அயனால் அயன் வந்து 2 போல்ஸையும் அட்ராக்ட் பண்ணும். ஃப்ரம் திஸ் ஆக்டிவிட்டி இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, த மேக்னெட் கேன் பி ஐடென்டிஃபை பை இட்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் என்னன்னு சொல்கிறோம் நம்ம? ரிப்பல்ஷன். விளக்குறது. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 4.6 லேட்டஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். டேக் ஏ மேக்னெட்டிக் காம்பஸ் அண்ட் ஏ பார் மேக்னெட். இப்போ என்ன எடுத்துக்க? இப்போ 2 திங் எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து என்னது? மேக்னெட்டிக் காம்பஸ். இன்னொன்று என்னன்னு சொல்கிறோம்? பார் மேக்னெட். பிளேஸ் த மேக்னெட்டிக் காம்பஸ் ஓவர் ஏ ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் அண்ட் வெயிட் ஃபார் த நீடில் டு கம் ரெஸ்ட். இப்போ என்ன எடுத்துக்கிறோம்? ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து வைக்கிறோம். வச்ச உடனே என்ன ஆகும்? அது உள்ள அந்த நீடில்ஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அது ஒரு ரெஸ்ட் பொசிஷனுக்கு வரும். நார்த் சவுத் டைரக்ஷனில் ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்த பிறகு நவ் ஸ்லோலி பிரிங் நார்த் போல் ஆஃப் த பார் மேக்னெட் க்ளோஸ் டு த நார்த் போல் ஆஃப் த கேம்பஸ் நீடில். இப்போ அதே மாதிரி ஒரு பார் மேக்னெட்டை கொண்டு வரும். பார் மேக்னெட்டோட நார்த் சைடை அந்த மேக்னெட்டிக் காம்பஸுக்கு கிட்ட கொண்டு வரும். ஓகே, மேக்னெட்டிக் காம்பஸோட நார்த் சவுத் இருக்கு இல்லையா, அந்த நார்த் பக்கம் மறுபடியும் ஒரு நார்த் பக்கம் எதை கொண்டு வரும்? ஒரு நார்த் சைடில் இருக்கிற பார் மேக்னெட்டை கிட்ட கொண்டு வரும். நவ் ஸ்லோலி பிரிங் த நார்த் போல் ஆஃப் த பார் மேக்னெட் க்ளோஸ் டு த நார்த் போல் ஆஃப் த கேம்பஸ் நீடில் as shown in the figure. Observe the campus needle carefully. இப்போ நீ அந்த நீடில் பாரு, அது எந்த டைரக்ஷனை காமிக்குதுன்றதை பாரு. வாட் டு யூ அப்சர்வ்? டஸ் த நீடில் டிஃப்ளெக்ட்? If yes, in which direction? Now repeat the above step with the south pole of the bar magnet. Do you observe any difference? இப்போ நார்த் கூட கொண்டு வந்து காமிச்சோம் இல்லையா, இப்போ அந்த பார் மேக்னெட்டோட சவுத் சைடில் இருக்கிற டைரக்ஷனை இங்கே கொண்டு வரோம் நார்த் போல். அப்போ 2 டைரக்ஷனையும் வாட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, when the north pole of the magnet is brought closer to the north pole of the compass needle, it moves away. இங்கே என்ன ஆகும்? இதோட நார்த் வரும்போது இது என்ன ஆகும்? மூவ்ஸ் அவே, ரிப்பல் ஆகும். when the south pole of the magnet is brought closer to the north pole of the compass needle, it moves closer. அப்போ நார்த் சவுத்தும் க்ளோஸ் ஆகும். ஆனால் நார்த் என்ன ஆகும்? ரிப்பல் ஆகும். சப்போஸ் we place a piece of wood between the compass needle and the magnet, will this affect the deflection of the compass needle? இப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் மேக்னெட்டிக் காம்பஸுக்கும் இன்னொன்று பார் மேக்னெட்டுக்கும் நடுவில் என்ன கொண்டு வர? ஒரு உடன் வைக்கிற எது? வுட்டு, ஒரு சின்ன பீஸ் ஆஃப் வுட்டு வச்சுட்ட பிறகு இப்போ அந்த டிஃப்ளெக்ஷன் காமிக்குமா, அட்ராக்ஷன் டிஃப்ளெக்ஷன் காமிக்குமா அப்படின்றத மறுபடியும் பார்க்க சொல்லியிருக்காங்க. ரிப்பீட் த ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் பார்ட் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட் 4.6. Without disturbing the bar magnet and magnetic compass, placed a piece of wood between them perpendicular to the table as shown. இந்த பிக்சரில் காமிச்சிருக்காங்க இல்லையா, இந்த சைடு வந்து ஒரு மேக்னெட்டிக் காம்பஸ், இந்த பக்கம் வந்து ஒரு பார் மேக்னெட், நடுவில் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் வுட் இருக்குது. இப்போ அது டிஃப்ளெக்ஷன், இப்போ அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் காமிக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
சென்டரில் ஒரு ஆப்ஜெக்டை வச்சுருக்கும். அப்போ இஸ் தேர் எனி எஃபெக்ட் on the deflection of campus needle due to piece of wood? Record your observation. Repeat the process by replacing the piece of wood by cardboard sheet. இதுக்கு பதிலாக இப்போ வுட்டை எடுத்துட்டு இப்போ டிஃப்ளெக்ஷன் இருக்கா இல்லையான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. டிஃப்ளெக்ஷன்றது அட்ராக்ஷன் இருக்கா இல்லை ரிப்பல்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ பீஸ் ஆஃப் வுட் எடுத்துகிட்டு அதுக்கு பிளாஸ்டிக் ஷீட் வச்சு பார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன வாட்ச் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அப்சர்வ் த எஃபெக்ட் ஆஃப் மேக்னெட் த்ரூ நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் பிளேஸ் பிட்வீன் மேக்னெட் அந்த காம்பஸ் நீடில் அப்சர்வேஷன். இங்கே வுட்டு கொடுத்துருக்காங்க, கார்ட்போர்ட் கொடுத்துருக்காங்க, பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்னென்னு எழுதலாம், அது டிஃப்ளெக்ஷன் காமிக்கும். ஓகே, நோ சேஞ்ச். அது என்ன கொடுக்கும், ரிப்பல்ஷன் நடக்கும். அதே மாதிரி இது என்ன, ரிப்பல்ஷன் நடக்கும். அதே மாதிரி பிளாஸ்டிக்கில் இடத்துல என்ன இருக்கும், ரிப்பல்ஷன் தான். அதே கிளாஸ் பிளாஸ்டிக்கில் நோ சேஞ்ச், கிளாஸில் நோ சேஞ்ச் அப்படின்ற ஆன்சரை எழுதலாம். ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும். நாளத்துலேயுமே சேஞ்சஸ் கிடையாது. பட் என்னங்க நடக்கும்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும் அப்படின்றத எழுதலாம். ஓகே, சென்டரில் எனி ஆப்ஜெக்ட் இருந்தால் கூட என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகும். ஓகே, பட் ரெண்டு டைரக்ஷன் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நார்த்து சவுத் அப்படின்ற டைரக்ஷன் நம்ம பார்க்க முடியாது. நார்த்து சவுத் அப்படின்றதால என்ன நடக்கும், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் நடக்கும். பட் நோ சேஞ்ச் வில் டேக்ஸ் பிளேஸ் அப்படின்னு எழுதலாம். நோ சேஞ்ச் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் கிரியேட்டட். நோ சேஞ்ச் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் கிரியேட்டட். நோ சேஞ்ச் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் கிரியேட்டட். நோ சேஞ்ச் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் கிரியேட்டட் அப்படின்னு எழுதலாம். You would observe that there is no appreciable change in the deflection of the needle when a sheet of any of the above material is placed between the magnet and the compass needle. Thus, we can conclude that magnetic effect can act through non-magnetic material. அப்போ magnetic effect act பண்ணும், பட் அந்த டிஃப்ளெக்ஷனில் எதுவும் சேஞ்சஸும் இருக்காது. ஓகே, there is no change in எழுதலாம். பட் magnetic effect can act through non-magnetic material அப்படின்றத எழுதலாம். நெக்ஸ்ட்டு ஃபன் வித் மேக்னட்ஸ். ஓகே, மேக்னட்ஸை வச்சு எந்த மாதிரி நல்ல சில வேடிக்கையாக சில நிகழ்ச்சிகளை பார்க்கலாம், வேடிக்கையாக சில ஆக்டிவிட்டீஸை பண்ணலாம். ஆஃப்டர் லேர்னிங் அபவுட் மேக்னட்ஸ், ரேஷ்மா வாஸ் வெரி மச் எக்ஸைட்டட் அண்ட் டிசைடட் டு செட் அப் சம் ஃபன் ஆக்டிவிட்டீஸ் யூசிங் மேக்னட்ஸ் அட் அவர் ஸ்கூல் ஃபேர். அவங்க ஸ்கூலில் ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் ஃபேர் நடக்குது. அதை மேக்னெட்டை வச்சு நிறைய ஆக்டிவிட்டீஸ் ரேஷ்மா பண்ணுறா. யூ மே ட்ரை மேக்கிங் தீஸ் யுவர் செல்ஃப் அண்ட் மே ஆல்சோ திங்க் ஆஃப் சம் மோர் ஃபன் ஐடியாஸ். ஓகே, கேன் வி மேக் ஏ கார்லன்னா என்ன, மாலை. மேக்னெட்டை வச்சு எப்படி ஒரு மாலை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மேக்னெட், ஒரு பார் மேக்னெட் கையில் பிடிச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கிளிப்பை யூஸ் பண்ணுறாங்க, ஒரு ட்ராயிங் கிளிப்பு. அதுக்கப்புறம் ஒரு கிளிப்பை யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒன்று ஒன்றா மேக்னெட் மேலே இருக்கிறதால இந்த அயன் கிளிப்ஸ் என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகிட்டு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், ஒரு மாலை மாதிரி தெரியும், கார்லன். மேக்னெட்ஸ் கேன் மூவ் சம் ஆப்ஜெக்ட்ஸ் விதவுட் டச்சிங் தம். இஸ் தட் நாட் அமேசிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கேன் வி டேக் எ ஸ்டீல் பால்ஸ் out of the maze by moving magnet below the cardboard tray. ஒரு cardboard trayல just ஒரு activity மாதிரி கொடுத்துருக்காங்க. Can we pick out a steel paper clip fallen in water using a magnet without making our fingers or magnet wet? அதே மாதிரி ஒரு ஸ்டீல் டம்ளரில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு பேப்பர் கிளிப்பை போட்டுடுறாங்க. இப்போ வெளி சைட்லேருந்து ஒரு மேக்னெட்டை வச்சு என்ன பண்ணுறாங்க, அப்படியே மூவ் பண்ணோம்னா அது அந்த பேப்பர் கிளிப்பை மேலே வரதை பார்க்கலாம். அப்போ என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் கிரியேட்டட். மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகி அது என்ன ஆகும், அதை கொண்டு வரும், அட்ராக்ட் பண்ணி, அது ஸ்டீல் அட்ராக்ட் பண்ணி அது கொண்டு வரும். Will the two cars speed towards each other or run away from each other when we brought closer? அதே மாதிரி ரெண்டு மேக்னெட் வச்சுருக்காங்க. 4 மேக்னெட், சின்ன மேக்னெட் 4 வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு மேட்ச் பாக்ஸ், ஒரு 3 மேட்ச் பாக்ஸ் எடுத்துக்கிறாங்க. 2 மேட்ச் பாக்ஸ் ஒன்றோட ஒன்று ஜாயின் ஆகும், 3வது மேட்ச் பாக்ஸும் மேலே ஜாயின் ஆகும். அதுக்கு மேலே என்ன இருக்குன்னா ஒரு பார் மேக்னெட் இருக்குது. கீழே அதே மாதிரி ஒரு அயனில் வீல் இருக்குது, 2 3 4 வீல் இருக்குது. அது மேலே வந்து 2 எது வச்சிடுறாங்க, மேட்ச் பாக்ஸ் வச்சிடுறாங்க. அதுக்கு மேலே ஒரு மேட்ச் பாக்ஸு, அதுக்கு மேலே ஒரு பார் மேக்னெட். ஓகே, பார் மேக்னெட்டோட டைரக்ஷன் ஃபஸ்ட்டு என்ன வைக்கிறாங்க, நார்த் வைக்கிறாங்க. ஒரு மேட்ச் பாக்ஸோட நார்த் டைரக்ஷன், இன்னொன்று நார்த் டைரக்ஷன். அப்போ என்ன ஆகும், ரிப்பல் ஆகும், மூவ் ஆகாது, கார் மூவ் ஆகாது, கார் மாதிரி செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி யூ கேன் ஆல்சோ ட்ரை. இதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு நார்த்து இன்னொன்று சவுத் வைக்கும்போது ஈஸிலி என்ன ஆகும், கார் வந்து ஒன்னோட ஒன்று மூவ் ஆகும். 2 மேட்ச் பாக்ஸ் மேக்னெட் கார்ஸ் வித் லைக் போல்ஸ் ஆஃப் த மேக்னெட் ஃபேஸிங் ஈச் அதர். In some magnets, the north and south poles are marked as N and S. சில மேக்னெட்டில் ஓகே நார்த் அண்ட் சவுத் போல் என்ன இருப்பாங்க, NS அப்படின்னா எல்லா மேக்னெட்லேயுமே அதோட போல்ஸ் என்ன இருக்கும், NS அப்படின்னு தான் மார்க் பண்ணியிருக்காங்க. இன் சம் அதர் மேக்னெட்ஸ் த நார்த் போல் இஸ் இண்டிகேட்டட் பை ஒயிட் டாட். ஆனால் சில மேக்னெட் பார் மேக்னெட்டில் ஒயிட் டாட்டாக இருக்கும், ரெட் டாட்டாக இருக்கும். ஒயிட் டாட் எதை குறிக்குதுன்னா நார்த் போல் அப்படின்றத குறிக்குது. சம்டைம்ஸ் த நார்த் போல் ஆஃப் த மேக்னெட் இஸ் பாயிண்டட் ரெட். சில இடத்துல நார்த் போல் என்னவா இருக்கும், சில மேக்னெட்டில் நார்த் போல் ஒயிட் டாட்டாக இருக்கும். சில மேக்னெட்டில்
நார்த் போல் என்னவா இருக்கும், ரெட்டாக இருக்கும். அண்ட் சவுத் போல் இஸ் பாயிண்டட் ப்ளூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. In some magnets, the north and south poles are marked N and S. In some other magnets, the north pole is indicated by white dot. Sometimes the north pole of the magnet is pointed red. Okay, இப்போ சிலதில் NS அப்படின்னு எழுதியிருக்கும், சிலதில் நார்த் போல் ஒயிட் டாட்லேயும் இருக்கும், இல்லை ரெட் கலர் டாட்லேயும் இருக்கும். ஆனால் சவுத் போல் இஸ் ஆல்வேஸ் என்ன கலரில் இருக்கும், ப்ளூ கலரில் தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை மோர் டு நோ. நெக்ஸ்ட், ஹவு டு கீப் த மேக்னெட் சேஃப். மேக்னெட் நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறது. மேக்னெட்டு சொல்லுதான், ஸ்டோர் மீ ப்ராப்பர்லி, கீப் மீ இன் பாஸ் வித் அன்லைக் போல்ஸ் ஆன் த சேம் சைட், கீப் எ பீஸ் ஆஃப் wood in between, place 2 pieces of soft iron cross at the end, do not heat me or drop me or hammer me, do not keep me near mobile phones or remote controls. இப்போ மேக்னெட்டே சொல்லுதான், என்ன சொல்லுது, ஸ்டோர் மீ ப்ராப்பர்லி, என்ன பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. கீப் மீ இன் பேர்ஸ், எப்போவுமே என்ன வைங்க, ரெண்டுத்தையும் ஒன்றா வைங்க, பேராக வைங்க. வித் அன்லைக் போல்ஸ் ஆன் த சேம் சைட். அன்லைக் போல்ஸ்ன்றது என்னென்னு சொல்லுவோம், நார்த் சவுத், சவுத் நார்த். பிக்சரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ ரெண்டு மேக்னெட் இருக்குது, ரெண்டு மேக்னெட்டில் அன்லைக் போல்ஸாக வச்சுருக்காங்க. நடுவில் என்ன வச்சுருக்காங்கன்னா, எ பீஸ் ஆஃப் வுட் இன் பிட்வீன் தெம், கீப் எ பீஸ் ஆஃப் வுட் இன் பிட்வீன் தெம், ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு வுட் வைங்க. பிளேஸ் 2 பீஸ் ஆஃப் சாஃப்ட் அயன் அக்ராஸ் த எண்டு. ஓகே, சின்ன அந்த ரெண்டு எண்டு இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு எண்டுலேயும் நார்த்து சவுத்து டைரக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த போல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த போல்ஸ் அந்த ஒரு ரெண்டு சாஃப்ட் அயன் எண்டு, சின்னதாக ஒரு ரெண்டு அயன் பீஸ் வைங்க. டூ நாட் ஹீட் மீ, என்ன பண்ணக்கூடாது, சூடுபடுத்தக்கூடாது, நெருப்பில் போடக்கூடாது. ஆர் ட்ராப் மீ ஆர் ஹேமர் மீ, என்ன பண்ணுங்க, சுத்தியால் வச்சு அடிக்கக்கூடாது. டூ நாட் கீப் மீ நியர் மொபைல் ஃபோன்ஸ் ஆர் ரிமோட் கண்ட்ரோல்ஸ், என்னை எதுக்கிட்ட வைக்காதீங்க, மொபைல் ஃபோன்ஸ் கிட்டேயும் அதே மாதிரி ரிமோட் கண்ட்ரோல்ஸ் கிட்டேயும் வைக்காதீங்க. இதுதான் மோர் டு நோ அப்படின்ற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. ஹாவ் ஃபன் பட் ட்ரீட் மேக்னெட்ஸ் வித் கேர். மேக்னெட்ஸை நம்ம பாதுகாப்பாக உபயோகப்படுத்தணும். நெக்ஸ்ட் கீவேர்ட்ஸ், அட்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. அட்ராக்ஷனை நமக்கே தெரியும், ரெண்டு பார் மேக்னெட் அன்லைக் போல்ஸ் என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகும். பார் மேக்னெட் அப்படின்றது என்னன்னு சொன்னால், ஒரு பட்டையான காந்தம், சவுத் நார்த் இருக்கிற காந்தத்தை தான் என்னென்னு சொல்லுவோம், பார் மேக்னெட். மேக்னெட்டிக் காம்பஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, யூஸ்டு டு ஃபைண்ட் டைரக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் எதை சொல்லலாம், இதெல்லாம் சொல்லலாம், அயன், நிக்கல், கோபால்ட், இதெல்லாம் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் அ மேக்னெட், தட் இஸ் கால்ட் a magnetic material. Non-magnetic material ன்னு சொன்னா, the materials which are not attracted towards a magnet, they are called non-magnetic materials. இதெல்லாம் சொல்லலாம், பிளாஸ்டிக், ரப்பர், கிளாஸ், பேப்பர், கிளாத், இதெல்லாம் சொல்லலாம். நார்த் போல் ஆஃப் த மேக்னெட், நார்த் சீக்கிங், ஓகே, நார்த் டைரக்ஷனை காமிச்சது என்னென்னு சொன்னோம், நார்த் போல் ஆஃப் த மேக்னெட். ரிப்பல்ஷன் அப்படின்னு சொன்னோன்னா, லைக் போல்ஸ், நார்த் நார்த், சவுத் சவுத் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம், ரிப்பல்ஷன் நடக்கும். ரிங் மேக்னெட் எப்படின்னு சொல்லுவோம், ரிங் ஷேப்டு மேக்னெட். ஓகே, ரவுண்டாக ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருந்தது, அதுக்கு பேர் ரிங் ஷேப்டு மேக்னெட். சவுத் போல் ஆஃப் த மேக்னெட், அதே மாதிரி என்ன சொல்லுவோம், ஒரு மேக்னெட்டு சவுத் போலை நோக்கி அட்ராக்ட் ஆச்சுன்னா, அயன் ஃபில்லிங் சவுத் போல் நோக்கி அட்ராக்ட் ஆச்சுன்னா, சவுத் டைரக்ஷனை நோக்கி அட்ராக்ட் ஆச்சுன்னா, அதுக்கு பேர் சவுத் போல் ஆஃப் த மேக்னெட். நெக்ஸ்ட் யூ ஷேப்டு மேக்னெட், அதோட ஷேப் என்னவாக இருக்கும், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் பார்த்துருக்கும். அப்போ யூ ஷேப்டு இருந்தது, அதை யூ ஷேப்டு மேக்னெட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கன்க்ளூட், கன்ஸ்ட்ரக்ட், எக்ஸ்பெரிமெண்ட், எக்ஸ்ப்ளோர், இன்வெஸ்டிகேட், அப்சர்வ், ப்ரெடிக்ட், ரெக்கார்ட். ஓகே, இதெல்லாம் நம்ம ஆக்டிவிட்டியில் இருக்கிற டாபிக். இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். தட்ஸ் ஆல், த லெசன் கெட்ஸ் ஓவர். வில் மீட் நெக்ஸ்ட். வில் சி book back exercise. First, fill in the blanks. Unlike poles of two magnets dash each other, whereas like poles dash each other. Unlike poles, already we know, unlike poles of two magnets attract each other, whereas like poles repel each other. Next, the material that are attracted towards a magnet are called dash. Already we know that magnetic materials. The needle of a magnetic compass rests along dash direction, north south direction. A magnet has dash poles. A magnet has two poles. State whether the following statements are true or false. First one, a magnet can be broken into pieces to obtain a single pole. That is false. Similar poles of a magnet repel each other. True. Iron fillings mostly stick in the middle of a bar magnet when it brought near them. False. A freely suspended bar magnet always aligns with the north-south direction. That is true. Next, question number 3. Column 1 shows different position in which one pole of a magnet is placed near that of other. Column 2 indicates the resulting interaction between them for different situation. Fill in the blanks. Column 1, column 2. First one is north, north. Already we know that same poles repel each other. So repulsion. Next, north, south, opposite poles, attraction. Column 2, attraction. Next is north, south, north.
Already we know that opposite unlike poles attract each other. Next is south repulsion will take place. Same poles repulsion will take place. Next question number 4. Other performed an experiment in which he took a bar magnet and rolled it over a heap of steel U-clips. Figure 4.15. According to you, which of the options given in table 4.3 is likely to be his observation? That is, a number tabular column is given, position A, position B and position C. Number of pins attracted by the magnet at its various position. Here the correct answer A and C. Both are correct. Next question number 5. Reshma brought 3 identical metal bars from the market. Out of these bars, 2 were magnet and 1 was just a piece of iron. How will she identify which 2 magnets the 3 could be magnets without using any other material? The correct answer for this, when she brought 2 metal bars closer, if attraction and repulsion will take place, she can identify these are magnets. These 2 are magnets. When the iron bar only attraction will take place, repulsion is used to find which one is magnet and which one is iron bar. Question number 6. You are given a magnet which does not have poles marked. How can you find it poles with the help of another magnet which has its poles marked? Answer. Unmarked poles of magnet near the marked pole of another magnet. If they attract, the marked end of one magnet is north pole and the unmarked end of another magnet is south pole. If they repel, both are north poles or both are south poles. Question number 7. A bar magnet has no markings indicated poles. How would you find out near which end is north pole is located without using another magnet? Answer. When a bar magnet suspended freely using the thread, when it rotates gently, it always rests in north-south direction. The end of the magnet that pointing towards north direction is called a north pole. Question number 8. If the earth itself a magnet, can you guess the poles of the earth magnet by looking at the direction of the magnetic compass? Answer. Yes. We can guess the poles of the earth magnet by looking at the direction of the magnetic compass. The correct answer is yes. Question number 9. Mechanic was repairing a gadget using screwdriver. The steel screws kept falling down. Suggest a way to solve the problem of the mechanic on the basis of what you have learned in this chapter. Answer. The mechanics can magnetize the screwdriver. To magnetize the screw, he needs a magnet. When it is magnetized, it will not falling down but hold it in a place where he was repairing a gadget. While he was repairing a gadget. Question number 10. 2 ring magnets X and Y are arranged as shown in the figure 4.16. It is observed that the magnet S does not move down further. What could be the possible reason? Suggest a way to bring the magnet X in contact with the magnet Y without pushing either of the magnet. Answer. Magnet X does not move due to repulsion. Like poles of 2 ring magnets, either both north or both south are facing each other that prevent X from moving closer to Y. By flipping magnet X, the opposite poles of 2 magnets facing each other causes an attractive force allowing magnet X to move down and contact with the magnet Y without pushing. Last question. Question number 11. 3 magnets are arranged on a table in the form of a shape in the figure 4.17. What is the polarity N or S at the ends 1, 2, 3, 4 and 6 of the magnet? Polarity of 1 and 5 is given to you. Already we know that is like poles repel each other, unlike poles attract each other. Based on this, we have to find out the answer. That is end 1 north, end 2 south, end 3 north, end 4 south, end 5 already is given. That is end 5 is north, already it's given, and end 6 south. That's all. The lesson gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial.